இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆத்மா தனியா மாட்டிக்கிச்சு. என் ஆசையையும் ஆசையோட நோக்கத்தையும் தக்க வச்சுக்க எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு தான் நீ. இந்த கோரா அதிக சக்தி வாய்ந்தவனா மாறணும்னா நீ இருக்க வேண்டிய இடம் அங்க இல்ல. இங்க நீ இறந்து போயிருந்தாலும் உயிரோட இருந்தாலும் அந்த கோட்டைக்கு நீதான் ராணி. என்னால ஒண்ணு அங்க எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்போ இங்க உன்னை பிடிக்க விடாம யாரு வந்து தடுக்கிறான்னு நானும் பார்க்கிறேன். அந்த ஆத்மா எனக்கு கிடைச்சிடுச்சு. எனக்கு சொந்தமாயிடுச்சு. என்னுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. நீயா? நான் தான் கோரா. என்ன விட்டுரு. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என்ன அடைச்சு வைக்காத. நான் என் குடும்பத்துக்காக நான் எங்க வீட்டுல இருக்கேன். விட்டுரு, என்ன விட்டுரு ப்ளீஸ்.
உயிரே போனதுக்கு அப்புறமா பந்தம் என்ன சொந்தம் என்ன? அது உன் குடும்பம் இல்ல. நீ இப்போ உயிர் இல்லாத வெறும் காத்து மட்டும்தான். உனக்கு பந்தமும் பாசமும் இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. என்ன விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள நான் செத்துறோம் போல இருக்கு. ச்சே. இவ என்ன இப்ப கால் பண்றா? ஹலோ. வணக்கம் மேடம், நான் தான் பாப்ஜி. தெரியும். எனக்கு எதுக்கு கால் பண்ண? இந்த சிட்டியை விட்டு உன்னை போக சொன்னல, போயிட்டியா? அத பத்தி பேசுறதுக்காக தான் காலே பண்ண மேடம். அத பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்க? சொன்ன உனக்கு புரியாதா? அமர் உன்னை கண்டுபிடிச்சா உன்னை கொன்னுடுவாரு. அதுக்குதான் அமர் கண்ல படாம தூரமா எங்கேயாவது போயிட. சாப்பாட்டுக்காக தொழில் நடத்துறோம் மேடம். நானு போன்னு சொன்னீங்கன்னா நான் எங்க போவேன், எப்படி வாழ்வேன்? லாரிய மட்டும் நான் எடுக்கலனா வாய்க்குள்ள 2 பருக்கையும் என்னோட வயிறும் நிறையாது மேடம். அப்போ அமர் கிட்ட மாற்ற வரைக்கும் ட்ரிப் போய்கிட்டே தான் இருப்பியா? நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் நான் ஏன் மேடம் செய்ய போறேன்? சைலண்டா அண்டர் கிரவுண்டுக்கு நான் போயிடுவேன். சரி, 1 ஹவர்ல நான் சொன்ன இடத்துக்கு போ. 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிட்டு கிளம்பிட. 10 லட்சம் வேணும் மேடம். ஏய், என்ன பேசுற? அதான் மேடம் 10 லட்சம் வேணும்னு சொன்னேன். பாஸ் ஆயிட்டா. அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க. Yeah!